நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் போதகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆவிக்குரிய 2 நாள் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். நம்ம நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்றலாம். இப்ப நம்ம பார்க்க போற பாடம் ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு பாடம். இது பாத்தீங்கன்னா செகண்ட் வால்யூம்ல நம்முடைய மூத்த சகோதரர் எழுதியிருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இது அந்த காலப்பகுதியில, அதாவது நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது இது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டிருக்கிற ஒரு சத்தியங்கள். சோ அந்த சத்தியங்களை தான் இன்னைக்கு சகோதர சகோதரிகளோடு கூட நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு சில ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க வசன ஆதாரத்தோடு நாங்க எடுத்து வைக்கிறோம். ஏன்னா செகண்ட் வால்யூம்ல இருக்கிற அப்படியே நம்ம சப்ஜெக்ட் பேச போறது இல்ல. அதுல அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். ஆனா நம்ம பண்ணப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் கண்டிப்பா தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்து வந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்து வரலைன்னா நம்ம அதை எடுக்க வேண்டியது இல்லை. சோ நாங்க உங்களுக்கு முன்னாடி பிரசன்டேஷன் பண்றோம், நீங்க அதை பாருங்க. சோ தேவனுக்கு சித்தமான காரியம் தானா அல்லது வசனங்களின் படி ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்த்து, சோ இந்த செகண்ட் வால்யூம்ல நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லி இருக்கிற கருத்துக்களோடு ஒத்து பார்த்து நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா அநேக காலக்கணக்க மையமா வச்சிருக்கிற ஒரு முக்கியமான பாடம். சோ எலியாவும் எலிசாவும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அந்த சம்பவங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சோ எலியா தீர்க்கதரிசி அவருடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இன்னும் சொல்ல போனா எலியாவுடைய கடைசி அந்த கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசாவுடைய ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் நம்ம படிக்கிறோம். சோ இப்ப நம்ம கடைசியா எலியா எடுத்துக்கொள்ளப்படுற அந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பாடமாக எடுத்திருக்கிறோம். சோ இது நம்முடைய மூத்த சகோதரர் செகண்ட் வால்யூம்ல எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான பாடம். ஆனா இதுல அவர் சொல்லி இருக்கிற கால கணக்குகள் எல்லாத்தையுமே என்ன அடிப்படையில அவர் அந்த கால கணக்குகள் சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த கால கணக்குகள் நம்ம காலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு அது கரெக்டா எக்ஸாக்டா ஒத்து வருதா அப்படிங்கறதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள் பைபிள்ல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-18 வசனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவங்களை மையமா வச்சு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா நிழலை படிச்சிடலாம், அங்க நடந்த சம்பவத்தை படிச்சிடலாம். அடுத்தது நம்முடைய மூத்த சகோதரர் இதை வச்சு என்ன சப்ஜெக்ட் அவர் எழுதினார் அப்படிங்கறத உங்களுக்கு முன்னாடி நாங்க எடுத்துக்காட்ட நாங்க விரும்புறோம். சோ முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல அந்த நடந்த சம்பவங்கள், அதை ஒரு கோர்வையா நம்ம படிச்சுட்டு நம்ம உள்ள போய்க்கலாம். இப்ப இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா எலியாவும் எலிசாவும் ஒரு பிரயாணம் போறாங்க. சோ எலியாவுடைய பிரயாணங்கள்னு சொல்லி தனி சப்ஜெக்ட் இருக்கு, அது இல்ல. எலியாவும் எலிசா தீர்க்கதரிசியும் 2 பேரும் பிரயாணம் போறாங்க. அந்த பிரயாணத்தினுடைய சம்பவங்கள் தான் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா எலியா பாத்தீங்கன்னா திருச்சபைக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய படங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி எலிசா தீர்க்கதரிசி அவர் யாருக்கு நிழலாக வேதம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசா 14 அற்புதங்கள் செய்யறாரு. அந்த 14 அற்புதங்களும் பாத்தீங்கன்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துல இந்த உலகத்துல செய்ய போற அற்புதங்களுக்கு அடையாளமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது எலியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால, இன்னும் சொல்ல போனா எலியாவுக்கு அதாவது கீழ இருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு நிழலாக இப்ப வேதம் சொல்லுது அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். இப்ப சம்பவங்களை முதல்ல படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற சத்தியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப எலியாவை தேவன் ஒரு சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போறார். அப்படி எடுத்துக்கொள்ள போற அந்த ஒரு கட்டத்துல, அதாவது அவரு தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. எங்கிருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, அதாவது எலிசாவோடு கூட, அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. எலியா மட்டும் தானே தேவன் சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ள போறாரு, ஆனா கூடவே ஏன் எலிசா தீர்க்கதரிசியும் கூடவே போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இப்ப பாருங்க, எலிசாவோட யார் இருந்தாங்க, எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப அவங்க தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா கில்கால். இது முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கலாம். மொத்தம் 4 இடங்களுக்கு அவங்க போறாங்க. சோ அதுல முதல் இடம் கில்கால் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குறாங்க. சோ மேப்ல பாத்தீங்கன்னா இந்த கில்கால் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து தான் தன்னுடைய பிரயாணத்தை அவங்க தொடங்குறாங்க. சோ இங்க இருந்து கில்கால்ல இருந்து அடுத்து அவங்க எந்த ஏரியாவுக்கு போறாங்கன்னா பெத்தேல் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. சோ இப்ப பாருங்க, அந்த பிரயாணத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார். அந்த சம்பவங்களை தான் ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எலியாவை தான் தேவன் வந்து போக சொல்றாரு, எலிசாவை போக சொல்லல. நல்லா கவனிக்கணுங்க. எலியாவை மட்டும்தான் தேவன் என்ன செய்யறாருன்னா கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு, என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். தேவன் என்ன மட்டும் தான் பெத்தேலுக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, இல்ல நான் உங்களை விட மாட்டேன், உண்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கள் 2 பேரும் எங்க போறாங்கன்னா பெத்தேலுக்கு போறாங்க. சோ இப்ப பெத்தேல் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. பெத்தேல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கில்கால் அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து பெத்தேல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இங்க பெத்தேல்ல வந்து அங்க இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சில தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ அவங்களும் எலிசா தீர்க்க தரிசியும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அந்த பேசுறதையும் நம்ம கவனிக்கலாம், வாசிக்கலாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இதுதான் அங்க முக்கியமா நடக்கிற சம்பவம். அங்க பாருங்க, தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எலிசா கிட்ட வராங்க. எலிசா கிட்ட வந்து பாருங்க, எலியா அவரு தனியா இருக்காரு. இப்ப எலிசா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது உனக்கு தலைமையா இருக்கிற, பாருங்க, உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார்னு உனக்கு தெரியுமா? அப்ப பாருங்க, எலிசாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதே நேரத்துல அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல வந்து எலியாவை எடுத்துக்கொள்ள போறார் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து சொல்றாங்க. அதுக்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, இப்படி ஒரு கான்வர்சேஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ எலியா தீர்க்கதரிசி அங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கிறார். சோ இப்ப பாருங்க, திடீர்னு மறுபடியும் தேவன் எலியா தீர்க்கதரிசி கிட்ட வந்து, நீ இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு சொல்றாரு. வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பாத்தீங்களா, இப்ப அங்க எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வராங்க. இப்போ அவங்க எங்க இருந்து கிளம்புனாங்க? கில்கால்ல இருந்து கிளம்புனாங்க. அடுத்ததுங்க பெத்தேலுக்கு போனாங்க. பெத்தேல்ல இருந்து இப்போ அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அங்கெல்லாம் அந்த பேச்செல்லாம் முடிச்சுட்டு இப்ப எலியா என்ன சொல்றாருன்னு பாருங்க, எலிசாவே, நீ இங்கேயே இருந்துரு, என்ன வந்து தேவன் எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நான் தான் எரிகோ பட்டணத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, இல்ல நான் உங்களை விட மாட்டேன், உங்க கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க 2 பேரும் டிராவல் பண்றாங்க. எங்க போறாங்கன்னா எரிகோ அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு நேரா போறாங்க. சோ எரிகோங்கிற பட்டணம் எங்க இருக்குன்னா பாருங்க, உங்களுக்கு மேப்ல தெரியும், இதுதான் ஜெரிகோ. பாருங்க, சோ எரிகோ பட்டணம், இந்த எரிகோ பட்டணம் இங்க இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா யோர்தான் நதி தெரியும், இதுதான் யோர்தான். இங்க யோர்தான் நதி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் யோர்தான். சோ எரிகோ பட்டணத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல அந்த யோர்தான் நதி போறது எல்லாருமே தெரியும். சோ இன்னும் சொல்ல போனா, அதாவது யோர்தான் நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டணம். நம்ம ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்க டிராவல் பண்ணி வந்து இந்த யோர்தானை கடந்து முதல்ல எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சுட்டு தான் அவங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அப்ப அதுதான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த எரிகோ பட்டணம் அங்கிருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா, யோர்தான் அப்படிங்கிற அந்த நதி வந்து தெரியும். சோ இப்ப பாருங்க, அவங்க எங்க போறாங்கன்னா யோர்தானுக்குள்ள போறாங்க. இப்ப 2 பேரும் போறாங்க, நல்லா கவனிக்கலாம். எலியாவும் போறாரு, எலிசாவும் போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்கன்னா எரிகோ கிட்ட போயிட்டாங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம கவனிக்கலாம். சோ அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அங்க கொஞ்சம் எரிகோ பட்டணத்துல சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இங்கேயும் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, எனக்கு தெரியும், நீங்க பேசாதீங்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அமைதியா இருக்கிறார். அப்படி அமைதியா இருக்கும்போது பாருங்க, இப்போ அவங்க 2 பேரும் யோர்தானுக்கு போறாங்க. ஜெரிகோ பட்டணத்திலிருந்து நேரம் எங்க போறாங்கன்னா யோர்தான் நதிக்கு போறாங்க. வாசிக்கலாம், அடுத்த வசனத்துல வாசிக்கலாம், 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான்.
அப்படியே இருவரும் போனார்கள். நல்லா கவனிங்களே. நான் வந்து அந்த யோர்தானுக்கு போறேன் அப்படின்னு சொல்றப்ப, ஆனா நீங்க இந்த சம்பவங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த சம்பவங்கள்ல என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குன்னா, தேவன் எலியாவை மட்டும்தான் போக சொல்லிட்டு இருக்காரு. எலியாவை மட்டும்தான் போக சொல்றாரு. ஆனா கூடவே யார் போயிட்டு இருக்காங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசியும் கூடவே போறாரு. அப்படி கூட போகும்போது தான் அந்த இடத்துல சொல்றாரு, ஒவ்வொரு இடத்துலயும் நான் உங்களை விட மாட்டேன், உங்க கூடவே தான் வருவேன்னு சொல்லிட்டே அவர் வராரு. அதே மாதிரி கடைசியா எலியாவும் என்ன சொல்றாருன்னா, எலிசாவை பார்த்து, இல்ல நீ இங்கே இருந்த என்ன மட்டும் தான் தேவன் போக சொல்றாருன்னு சொன்னோன்னே, இல்ல நான் உங்களை விட மாட்டேன், நானும் யோர்தானுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் 2 பேரும் எங்க போறாங்கன்னா, யோர்தான் நதிக்கு போறாங்க. சோ இந்த யோர்தான் நதி எங்க இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதான் யோர்தான் நதி, ஜோர்டான். இப்ப யோர்தான் கிட்ட வந்து நிக்கிறாங்க. சோ அந்த 4 இடங்கள் அவங்க டிராவல் பண்ண இடம் இதுதான். சோ இந்த இதை சுத்தி தான் இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. 1, 2, 3, 4 இந்த 4 இடங்கள் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டிராவல் பண்ணி பாருங்க, எலியாவும் எலிசாவும் அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்காங்க. எங்கன்னா இந்த யோர்தானுக்கு கரையில வந்து நிக்கிறாங்க. அங்க சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து 50 தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இந்த 50 தீர்க்கதரிசிகள் வந்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். 2 பேர் போய் எங்க நிக்கிறாங்கன்னா, யோர்தான் கரையில போய் நிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 2 பேரும் போய் யோர்தான் கரையில நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா யோர்தான் கரையோட இக்கரை. இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இந்த பாடத்துடைய முடிவுல அது என்னன்னு தெரியும். யோர்தானுக்குடைய இக்கரையில நிக்கிறாங்க. அப்புறம் யோர்தானை கடந்து அக்கறைக்கு போறாங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவம். யோர்தானுடைய இக்கரையில 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது வாசிக்கலாங்க, அதுலயே 8வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனாங்க. பாத்தீங்களா, அவங்க வந்து உலர்ந்த அந்த தரையின் வழியாக அக்கறைக்கு போறாங்க. இங்க 2 பேரும் போறாங்க. யோர்தான்ல வந்து 2 பேரும் பிரியல. யோர்தானுக்கு அக்கறையில போய் தான் 2 பேர் பிரியறாங்க. ஆனா யோர்தானுக்கு இக்கரையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எலியாவும் எலிசா 2 பேருமே இந்த யோர்தானுக்குள்ள கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது அவங்க நடந்த சம்பவம் என்னன்னா, எலியா தன்னுடைய சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடிச்ச உடனே அந்த தண்ணீர் 2ஆ பிரிஞ்சு நிக்குது. இப்ப அவங்க உலர்ந்த தரையின் வழியாக அக்கறைக்கு போறாங்க. அப்படி போனோன்னு பாருங்க, அடுத்த வசனத்துல அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு அப்படின்னா அந்த கரைக்கு போயாச்சு. இதுதான் முக்கியமா நம்ம பாடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம். இதோடைய பொருள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். பாருங்க, அக்கறைப்பட்ட பின்பு வாசிங்க. எலியா அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். இங்க எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை இப்ப எலியா கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து உங்களுடைய ஆவி வந்து எனக்கு வேணும். உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு அதுவும் சாதாரணமா வேண்டியதில்லை, எனக்கு 2 மடங்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். கேட்ட உடனே பாருங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறார். இந்த இடத்துல பாருங்க, எலியா உயர்ந்து நிக்கிறாரு. அடுத்தது எலிசா தீர்க்கதரிசி தாழ்ந்த இடத்துல நிக்கிறார். சோ இதுதான் 2 பேருக்கு நடக்கிற முக்கியமான விஷயம். சோ இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுடைய ஆவியின் வரங்கள் வந்து எனக்கு 2 மடங்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சொல்றாரு, நீ வந்து சாதாரண விஷயத்த கேட்கல, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த, அரிதான ஒரு காரியத்தை கேட்கிற. ஆனாலும் ஒரு விஷயம் பண்ணுனா அது உனக்கு கிடைக்கும். வாசிக்கலாம். அடுத்த வசனம், 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. பாத்தீங்களா, அந்த எலியா என்னை வந்து தேவன் எடுத்துக்கொள்ளப்படுற அந்த டைம்ல அந்த சம்பவத்தை உன்னுடைய கண்ணால பாத்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும். ஒருவேளை நீ அதை பார்க்காம போயிட்ட அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அக்கறையில இருந்து அப்படியே நடக்கிறாங்க. நடந்து போகையில் அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து, இங்க 2 பேரையும் பிரிக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த 2 பேரையும் பிரிக்குதுன்னு என்ன அர்த்தம்னா, இப்ப 2 பேர் நடந்துட்டு இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அதாவது அக்கினிமயமான ரதம், ஒரு ரதம்ன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாரியட்ஸ். சோ ரதம் வந்து ஒண்ணு போகுது. அதே மாதிரி அங்க குதிரைகளும் இருக்கு, அக்கினிமயமான குதிரைகள். சோ அது வந்து அப்படியே கிராஸ் பண்ணுது. அப்படி கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சுழல் காற்று அந்த இடத்துல ஏற்படுது. அந்த சுழல் காற்றுல எலியா தீர்க்கதரிசிய தேவன் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றாரு. பாருங்க, பரலோகத்துக்கு ஏறி போனான். சோ இந்த மாதிரி நடக்குது. இவர் கண்ணால பாத்துட்டு இருக்க அந்த சம்பவம் நடக்குது. திடீர்னு 2 பேருக்கும் இடையில அக்னிமயமான ரதங்கள் இது வந்து குதிரைகளும் ரதங்களும் வந்து அப்படியே பிரிச்சிருது. அப்படி பிரிச்ச உடனே பாருங்க, எலியாவுடைய சால்வை அப்படியே கீழே விழுகுது.
அந்த எலியாவுடைய சால்வை விழுந்தோடனே இவர் எடுத்துட்டு போறத கண்ணால பார்த்துட்டு அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. அதை கண்ணால பார்த்த உடனேயே பாருங்க, அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார், பயங்கரமா புலம்புறார். இந்த புலம்பல் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை அடையாளப்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட காலம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசாவுடைய ஒரு புலம்பல் ஒண்ணு நடக்க போகுது. அந்த புலம்பல் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்றாரு. வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். பாத்தீங்களா, இங்க புலம்புறாரு. எப்படி புலம்புறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். எப்படி புலம்புறாருன்னா, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி புலம்புறாரு. அப்படின்னா அங்க வந்தது ஒரு அக்னிமயமான ரத்தம், குதிரைகள் இல்லைங்களா, அது வந்து தானே பிரிச்சது. அதை பிரிச்ச உடனே எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பத்தி ஒரு முக்கியமான சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்ற சொல்றாரு. அப்படின்னு சொல்லி அவரை புகழ்றாரு. அப்படி புகழ்ந்து என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பாத்தீங்களா, தன்னுடைய வஸ்திரத்தை இதை பார்த்துட்டு கண்ணால பார்த்துட்டு தன்னுடைய வஸ்திரத்தை என்ன செய்யறாருன்னா 2 துண்டா கிழிக்கிறார். கிழிச்சிட்டு எலியா மேல இருந்து அந்த சால்வை இருக்கு இல்லைங்களா, அது கீழே விழுந்தது. அந்த சால்வையை இவர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இக்கரை பாருங்க, அக்கறைக்கு போயிட்டாரு. அக்கறையில இருந்து மறுபடியும் இக்கரைக்கு வரணும். அப்படி வர்றதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சால்வை, எலியாவுடைய சால்வையை எடுத்து எலியா எப்படி அதை வந்து முறுக்கி தண்ணியை அடிச்சாரோ அதே மாதிரி எலிசா தீர்க்கதரிசியும் செய்யறார். அதை முறுக்கி தண்ணி அடிக்கிறார். அடிச்சோன்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2:13. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். பாத்தீங்களா, தண்ணீரை அடிக்கிறார். தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். மறுபடியும் இக்கரைக்கே வந்துட்டார். இக்கரையில இருந்து அக்கறைக்கு போனாரு. அங்க எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் புலம்புறாரு. புலம்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு. தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எலியாவுடைய சால்வை எடுத்துட்டு மறுபடியும் அந்த தண்ணீர் அடிக்கிறாரு. தண்ணி அடிச்சோன்ன எப்படி எலியா தீர்க்கதரிசி அடிச்ச உடனே அந்த யோர்தான் 2 பக்கமா பிரிஞ்சு நின்னுதோ அதே மாதிரி எலிசா தீர்க்கதரிசி அடிக்கும் போதும் அந்த தண்ணீர் 2ஆ பிரியுது. யோர்தானுடைய நதி பிரியுது. பிரிஞ்ச உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த உலர்ந்த தண்ணீரின் வழியாக அவர் கடந்து வரார். வாசிக்கலாங்க 15வது வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, பாருங்க, நல்லா கவனிங்க. எரிகோ பட்டணத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை. இதெல்லாம் யோர்தான்ல நடந்துட்டு இருக்கு. எரிகோ பட்டணத்திலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேருன்னா, அந்த 50 தீர்க்கதரிசிகள் நின்று பாத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 50 பேர் அங்க நின்று பார்த்துட்டு பாருங்க, இந்த சம்பவத்தை எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு வாசிங்க. எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. தரை மட்டும் குனிந்து எலிசா தீர்க்கதரிசியை வணங்குறாங்க. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலிலேயே விழுந்துட்டாங்க. யாருன்னா, அந்த 50 தீர்க்கதரிசிகள் அவங்க ஓடி வந்து எலிசாவுடைய காலில் அவங்க விழுந்துடுறாங்க. சோ இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்து அப்படியே எல்லாரும் சாஷ்டாங்கமா வணங்குறாங்க, பணிந்து கொள்றாங்க. பணிந்து கொண்டதுக்கு அப்புறம் இப்ப அவங்க கேட்கறாங்க, இந்த 50 பேருடைய தலைவன் ஒருத்தர் வர்றாரு. இந்த 50 பேருக்கு ஒரு தலைவன் வேற ஒருத்தர் இருக்கிறான். அந்த தலைவன் வந்து என்ன செய்யறாருன்னா, நேரா எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வந்து, இந்த மாதிரி எலியாவை வந்து தேவன் எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, எலியாவை நாங்க அதுவும் தூரத்துல நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாங்க பார்த்துட்டோம். சோ இப்ப எலியா போயிட்டாரு. ஆனா இப்ப நாங்க போய் எலியாவை தேடி எங்கேயாச்சும் நாங்க கண்டுபிடிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. வாசிக்கலாங்க. அந்த சம்பவங்களையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ உமது அடியாருடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவி அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்ற. எலிசா தீர்க்கதரிசி அந்த தலைவனை பார்த்து சொல்றாரு, வேண்டாம் அந்த 50 பேரை நீங்க அனுப்ப வேண்டாம். ஏன்னா அவர் எங்க போயிட்டாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க போய் தேடலாம் வேண்டாம். ஆனா கேக்குறாங்க, நாங்க தேடுறோம், நாங்க போய் எலியாவை எங்கேயாச்சும் தேவன் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு மலையிலயோ ஏதோ ஒரு பள்ளத்தாக்குலயோ ஒளிச்சு வச்சிருவாரு. இதுக்கு முன்னாடி கூட அப்படிதான் நடந்ததுங்க. ஒரு 3.5 வருஷம் ஒரு பெரிய பஞ்சம் வர்றதுனால எலியா தீர்க்கதரிசி எங்க போறாருன்னா, ஒரு அந்த கேரி ஆற்றங்கரையில போய் இவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டார் இல்லையா. அதே மாதிரி இவர் எங்கேயாச்சும் தேவன் கொண்டு போய் மறைச்சு வச்சிருந்தாருன்னா என்ன பண்றது, அதனால நாங்க வேணா போய் பாக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப எலிசா சொல்றாரு, இல்ல வேண்டாம், நீங்க அது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆனாலும் ரொம்ப நச்சரிக்கிறாங்க, இல்ல நாங்க போய் தேடியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 17ஆம் வசனம். அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல்
3 நாள் போய் தேடுறாங்க, தேடி அந்த கண்டுபிடிக்க முடியல. அதுவும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த 3 நாள் போய் தேடுறாங்க அப்படின்னா அந்த 3 நாளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, மேல பாருங்க, அவர்கள் சலித்து போக மாட்டோம், ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இல்ல நாங்க எலியாவை போய் தேடுறோம்னு போய் தேடுன்னு தேடுறாங்க. ஆனா எலியாவை இல்ல, ஏன்னா எலியாவை தேவன் எடுத்துட்டு போயிட்டார். பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரா? இல்ல. லிட்டரலா தெரியும், லிட்டரலா எலியாவை பரலோகத்துக்கெல்லாம் தேவன் எடுத்துக்க போறது இல்ல. ஆனா எலியா மாதிரி இருக்கிற ஒருத்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்க போறாரு. சோ அதுக்கு அடையாளமா தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. சோ சொல்லிட்டு இப்ப கடைசி வசனம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனம். எரிகோவில் இருந்த அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பாத்தீங்களா, 3 நாள் போய் தேடணும், ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க போய் தேட வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எலிசாவுடைய ஊழியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப இதுதான் முக்கியமான சம்பவம். சோ இதுல நம்ம சில சம்பவங்கள், சில மனிதர்கள் தொடர்ந்து அதுல வராங்க. அந்த இதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிட்டு இதுல தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எலியா தீர்க்கதரிசி, 2வது எலிசா தீர்க்கதரிசி, ரொம்ப முக்கியமா 2 கேரக்டர். 3வது அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னு ஒரு குரூப் வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க 4 பிளேஸ் போறாங்க. ஒன்னு வந்து கில்கால், இன்னொன்னு பெத்தேல், அடுத்தது எரிகோ, அப்புறம் யோர்தான். 4 இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னு கொஞ்சம் பேர் வராங்க. சரிங்களா, அவங்க வராங்க. அதுக்கு அடுத்தது யோர்தானுக்கு இக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது, அடுத்தது யோர்தானுக்கு அக்கறைன்னு ஒரு இடம் இருக்கு. இவ்வளவுதான், இதுதான் நடந்த சம்பவங்கள், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலன்னா தேவன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் அந்த 4 பிளேஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 பிளேஸ். சோ இது வந்து நம்முடைய மூத்த சகோதரர் 2nd வால்யூம்ல எழுதியிருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபிரிண்ட்லயும் பிரதர் வந்து இதுக்கான டீடைல்டான ஸ்டடிஸ் வந்து அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பா ரீபிரிண்ட்ல வந்து 3415 அப்படிங்கிற அந்த ரீபிரிண்ட்ல இதை பத்தி டீடைல்டா அவர் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 இடங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 3415ல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இந்த இடங்கள் வந்து ஒவ்வொரு காலப்பகுதிகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு. ஒவ்வொரு காலப்பகுதிகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஃபர்ஸ்ட் கில்கால் இருந்து அவங்க டிராவல் பண்றாங்க இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே வசனம் வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவங்க தன்னுடைய டிராவல் தொடங்கும் போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். சரிங்களா. சரி, அப்படின்னா இந்த கில்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் ஒரு வசனம் வாசிக்கலாங்களா. யோசுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. பாத்தீங்களா, கில்கால் எனப்படுகிறது. கில்கால் அப்படிங்கிற அந்த ஊரு, அந்த ஊருக்கு தேவன் வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அது தேவனே வச்ச பேரு கில்கால். கில்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லிதான் சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து இருந்து கடந்து வந்ததுக்கு அப்புறம், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தேவன் என்ன பேர் வச்சாருங்களா, கில்கால். அப்படின்னா கில்கால் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, எதுனா நிந்தையை புரட்டி போட்டேன். கில்கால் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமே நிந்தையை புரட்டி போட்டேன். அப்படின்னா இந்த நிந்தையை புரட்டி போட்டேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கிருந்துதான் எலியாவும் எலிசாவும் ஒரு டிராவல் பண்றாங்க. எங்க போனாங்கன்னா அடுத்தது 2வது பகுதி பெத்தேலுக்கு போறாங்க. இந்த பெத்தேலுங்கிறது ஒரு காலப்பகுதின்னு சொல்றாரு. அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். சார், பெத்தேல்னா என்ன அர்த்தம்? பெத்தேல்னா தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடு. சரி, இது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2:2 படிக்கிறோம். என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார்னு சொல்லிட்டு 2 பேரும் பெத்தேலுக்கு போறாங்க. சோ அந்த பெத்தேல் அப்படிங்கிற இடம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஏசா யாக்கோபு அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாக்கோபு அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சகோதரனுடைய அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு அந்த வாக்குறுதி எல்லாம் இவர் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடும்போது ஒரு இடத்துல அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அந்த தூங்கின இடத்துல சில நித்திரைகள் அவருக்கு வருது. பெரிய ஒரு வானத்துக்கு பூமிக்கு ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அதுல தேவ தூதர்கள் இறங்குறவங்க ஏறுறவங்க இல்ல, ஏறுகிறவர்களாகவும் இறங்குறவர்களாகவும் இருக்கிற இந்த ஒரு சம்பவத்தை பாக்குறாரு. உடனே அந்த இடத்துல இருந்து அவர் கண் விழிச்சு அந்த இடத்துல அந்த கல்லு ஒண்ணு அங்க நிறுத்தி வச்சு அதுக்கு எண்ணெய் வார்த்து அந்த இடத்துக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் என்ன அப்படின்னா பெத்தேல். ஆதியாகமம் 28:17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல,
இது வானத்தின் வாசல் என்றார். பாத்தீங்களா, இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேர் வைக்கிறாரு. சோ அடுத்த வசனத்திலயும் அதான் சொல்றாரு, அந்த இடத்துக்கு எண்ணெய் பூசி பெத்தேல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாரு. பெத்தேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தம். சரி, அவ்வளவுதான். சோ இப்ப நல்லா கவனிக்கலாங்க. பெத்தேல் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய வீடு. சோ அப்ப அவங்க கில்கால் இருந்து டிராவல் பண்ணி எங்க வந்திருக்காங்க? பெத்தேல்ல. நிந்தையை புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இருந்து தேவனுடைய வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. தேவனுடைய வீடு, இது 2வது பிளேஸ். இப்ப வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வராங்க. வந்துட்டு பாருங்க, வாசிக்க வேண்டாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். என்ன தேவன் எரிகோ வரைக்கும் போக சொல்றாரு, நான் எரிகோக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு இல்லையா? அப்படின்னா அடுத்து அவங்க டிராவல் பண்ற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எரிகோ பட்டணம். நான் இவ்வளவு டீடைல்டா ஏன் சொல்றோம், ஏன் இதை நம்ம போடுறோம்னா அப்பதான் அது நம்ம மனசுல பதியுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு டீடைல்டா போட்டுட்டு இருக்கோம். ஆனா நிழல் முடிஞ்சு பொருள் பார்க்கும்போது தேவன் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். சரி, செகண்ட் வால்யூம்ல பிரதர் எழுதின சப்ஜெக்ட் தான், ஆனா சில முக்கியமான கருத்துக்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைச்சிருக்கு, அதை நம்ம தியானிக்கலாம். சோ அப்ப பாருங்க, எரிகோ அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. சரி, இப்ப எரிகோனா என்ன? எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருக்கு இல்லையா? அந்த பட்டணம் என்ன, அந்த பேர், அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பேரு அப்படின்னா பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க எரிகோ பட்டணத்தை வந்து முதல்ல எரிகோ பட்டணத்தை கீழே தள்ளிட்டு தான் இஸ்ரேல் ஜனங்க இஸ்ரேல் தேசத்தை அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. ஜோஷுவாவுடைய தலைமையில அவங்க உள்ள வராங்க. சோ அப்ப ராகாப் அந்த சம்பவங்களை படிச்சிருக்கிறோம். சோ அப்ப பாருங்க, அந்த இடத்துல எரிகோ அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. பாருங்க, என்னாகும் 22:1, பின்பு இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவில் கிட்ட இருக்கிற யோர்தானுக்கு, அதான் பக்கத்துல இருக்க யோர்தானுக்கும் எரிகோவும் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். சோ அங்க வராங்க. அங்க வந்துட்டு பாருங்க, இப்ப அவங்க அங்கதான் வந்து அந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி வந்து 7 முறை சுத்தி வந்து அது கீழே விழுந்துருச்சு இல்லையா? அப்படி விழுந்த அந்த இடம். சோ இந்த மாதிரி ஒரு அரணான பட்டணம், 2 அடுக்குகள் கொண்ட ஒரு அரணான பட்டணம், அது சுத்தமா கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதை ஜெயிச்சுட்டு இவங்க உள்ள போறாங்க. சோ அந்த இடத்துல ஜோஷுவா அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பட்டணம் மறுபடியும் கட்டப்படக்கூடாது, யாராவது இந்த பட்டணத்தை கட்டினா என்ன செய்யணும் பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான கட்டளையும் கொடுக்கிறார் ஜோஷுவா. வாசிக்கலாம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவுள். இங்கதான் சொல்றாரு, ஒரு சாபம் கொடுக்கிறாரு. என்ன சாபம் கொடுக்கிறாருன்னா, யாராவது மறுபடியும் எரிகோ பட்டணத்தை கட்டினா அவன் சபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அது மாத்திரம் இல்ல, அவனுடைய மகனு கூட சாக கொடுக்கணும். வாசிங்க கீழே. அவன் தன் அஸ்திபாரத்தை போடுகிற தன் சொந்த குமாரையும் சாபம் கொடுத்த ஒரு இடம் தான் அந்த எரிகோ பட்டணம். சோ அந்த எரிகோ பட்டணம் அப்படிங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட இடம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சொல்லிட்டு அதே மாதிரி பின்னாடி ராஜாக்களுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து அந்த பட்டணத்தை கட்டுறான். கட்டும்போது இந்த சம்பவங்கள் அப்படியே ஜோசுவா தீர்க்கதரிசி ஜோசுவா அவர் நியாயாதிபதி சொன்ன அந்த வார்த்தையின்படி அங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாசிக்கலாங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதில் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாத்தீங்களா, அங்க நடந்த விஷயம். சோ சொன்ன அந்த வசனத்தின்படி அவங்களுக்கு அங்க நடந்துருச்சு. சோ சாக கொடுத்தான். சோ அப்ப இது வந்து அந்த இடமே எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா ஒரு சபிக்கப்பட்ட இடம். சோ அப்ப எரிகோனா வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு சபிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு டிராவல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கில்கால்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, பெத்தேல் வந்தாங்க, பெத்தேல் இருந்து எரிகோக்கு வந்திருக்காங்க. கில்கால்னு சொன்னா நிந்தையை புரட்டி போட்டேன். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுல இருந்து அவங்க எங்க வந்திருக்காங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட இடத்துக்கு வந்திருக்காங்க. சபிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது, நம்ம 2 ராஜாக்கள் 2:5 படிச்சோம் இல்லைங்களா? எரிகோல் இருந்து அவர்கள் யோர்தானுக்கு போறாங்க. பாருங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் அங்க வராங்க. சோ என்ன தேவன் யோர்தான் வரைக்கும் போக சொல்றாருன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் பேர் தான் யோர்தான். சோ இப்ப யோர்தான்ல தான் இப்ப நடந்த அந்த சம்பவங்கள் பூரா, எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது, எலிசா கைவிடப்படுறது, இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கதான் நடக்குது. சோ யோர்தான். சோ இந்த யோர்தான் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியலையே அதுக்கு என்ன அர்த்தம். இதுக்கு பெருசா டீட்டெயில்டா நம்மளுக்கு தேவையில்லை. யோர்தான்னா என்ன அர்த்தங்க? நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள் பார்த்துட்டோம். யோர்தான்னா ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா
இந்த யோர்தான் நதி வந்து கீழே நோக்கி ஓடக்கூடிய ஒரு நதியா இருக்கிறதுனால அதுக்கு பேரே யோர்தான் சொன்னாலே கீழாக நியாயம் தீர்க்கப்படுதல், அண்டர்லி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ யோர்தான் சொன்னாலே பாருங்க, இது மேல இருந்து கீழ் நோக்கி, அந்த ஆறே பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி ஓடக்கூடியது, சமவெளியில ஓடுறது இல்ல, கீழ் நோக்கி ஓடுது. சோ அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு நதி தான் இந்த யோர்தான். சோ யோர்தான் சொன்னாலே கீழாக நியாயம் தீர்க்கப்படுதல். சோ நியாயம் தீர்க்கப்படுதல், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. யார் யாருன்னா எலியாவும் எலிசாவும் போறாங்க. சோ இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள். இது வரைக்கும் போயாச்சு. அப்ப நல்லா கவனிங்க, அந்த 4 பேர் நம்ம பார்த்தோம். கில்கால்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிந்தையை புரட்டி போட்டேன். அடுத்தது பெத்தேல்னு சொன்னா தேவனுடைய வீடு. அடுத்தது எரிகோனா சபிக்கப்படுதல். அடுத்தது யோர்தான்னா கீழாக நியாயம் தீர்க்கப்படுதல். சோ இதுதான் விஷயம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாருன்னா, இந்த 4 இடங்களும் 4 அந்த பேர்களும் 4 அந்த சம்பவங்களும் எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாருன்னா, அது 4 காலப்பகுதிகளை அடையாளப்படுத்துது என்று சொல்லி சொல்றாரு. 4 காலப்பகுதிகளாம். அதாவது கில்கால்ங்கிறது ஒரு காலப்பகுதி, பெத்தேல்ங்கிறது ஒரு காலப்பகுதி, எரிகோங்கிறது ஒரு காலப்பகுதி, யோர்தான்ங்கிறது ஒரு காலப்பகுதி. இங்க யார் யாரெல்லாம் டிராவல் பண்றாங்கன்னா எலியாவும் எலிசாவும் டிராவல் பண்றாங்க. ஆனா தேவன் யாரை மட்டும் தான் போக சொன்னாரு? எலியாவை மட்டும் தான் போக சொன்னாரு. ஆனா கூடவே யாரும் வந்துகிட்டே இருக்கிறதுங்க. எலிசா இல்ல, நான் உங்களை விட மாட்டேன் நானும் வருவேன்னு சொல்லிட்டு எது வரைக்கும்னா யோர்தான் வரைக்கும் அந்த அவர் வந்து விடவே இல்லை, கூடவே வந்துகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்படின்னு இதெல்லாம் என்னன்னு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாருன்னா வருஷங்கள். இந்த வருஷங்கள் என்னென்ன வருஷங்களை சொல்றாரு தெரியுங்களா? என்னென்ன வருஷங்களை சொல்றாரு தெரியுங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நிந்தையை புரட்டி போட்டேன், அதாவது கில்கால் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கக்கூடிய வருஷம் வந்து 1874 வருஷம். 1874 வருஷம் என்ன வருஷம்? நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகை. சரிங்களா? சரி, அடுத்தது தேவனுடைய வீடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிற வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1878 வருஷம். 1878 வருஷம் தேவனுடைய வீடு. சோ அடுத்தது 3வது இடம், அது வந்து பாத்தீங்கன்னா சபிக்கப்படுதல், எரிகோ இருக்கு இல்லைங்களா? இந்த எரிகோங்கிற இடத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய வருஷம் வந்து 1881 வருஷத்தை நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிறார். 1881. இது எப்படி ஏங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றாரு? சும்மா இஷ்டத்துக்கு பிரதர் அப்படி சொல்லிடுவாரா? அப்படி சொல்ல மாட்டாரு. காரணம் இருக்கும் இல்லைங்களா? காரணம் காரியம் இல்லாம அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. சோ அவர் 1881 வருஷத்தை அவர் சொல்றாரு எரிகோ பட்டணத்துக்கு. யோர்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 1914 வருஷம். சோ இந்த 4 வருஷங்களை நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரிண்ட் நம்பர் 5772, ரீப்ரிண்ட் நம்பர் 5845. சோ 2 ரீப்ரிண்ட்ல இதை பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. சோ இப்ப நல்லா கவனிக்கலாங்க. இந்த வருஷங்கள் சொன்னார் இல்லையா, அது என்ன அப்படின்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கும். இன்னும் சொல்ல போனா கில்கால் அப்படிங்கிற அந்த இருக்கு இல்லைங்களா, கில்காலுக்கும் பெத்தேலுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷ வித்தியாசம். 1874 இருந்து 1878 வரைக்கும் 3 வருஷ வித்தியாசம். அடுத்தது பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு இருக்கிற அந்த காலப்பகுதி, இடைப்பட்ட காலப்பகுதி 3 வருஷ வித்தியாசம். 1878 இருந்து 1881 வரை. 1881 இருந்து 1914 வரைக்கும் பாத்தீங்கன்னா 34 வருஷ இடைவேளை. 34 வருஷ இடைவேளை, அதுதான் யோர்தான் இப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. சரி, இது சொன்னோன்னு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரியணும். என்ன புரிஞ்சதுங்க? 3 வருஷம் 34வது வருஷம் 34 வருஷம் சொன்னோன்னு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரியணும். நம்ம பெருசா அப்படி கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த 3 வருஷம் 34 வருஷம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. இப்ப நம்ம 2ஆம் வருகை காலப்பகுதியில இதை பத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொன்ன வருஷங்கள் 1874, 1878, 81, 1914. இந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா? இந்த 4 வருஷத்தை எதை பேஸ் பண்ணி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, இணையான யுகங்கள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் என்ன நடந்ததோ அதேதான் 2ஆம் வருகையிலும் நடக்கும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்முடைய மூத்த சகோதரர் அந்த வருஷங்கள் கொடுக்குறாரு. அப்ப எப்படி முதல் வருகையில் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் என்ன அப்படின்னா பாருங்க, நம்ம படிச்சிருக்கோம் கிபி 29 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானம் எடுத்த அந்த காலப்பகுதி தான் கில்கால். அடுத்தது அதில் இருந்து கரெக்டா 3 வருஷம் கழிச்சு கிபி 33, அதுதான் பெத்தேல். பெத்தேல்னா தேவனுடைய வீடு. கரெக்டுங்களா? இந்த 3 வருஷ கேப் என்ன உங்களுக்கு தெரியும். அவர் ஞானஸ்நானம் எடுத்ததில் இருந்து 3 வருஷம் அவரு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அந்த ஊழியம் செய்த காலப்பகுதி தான் 3 வருஷம். சரி, இந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து மறுபடியும் ஒரு 3 வருஷம் கிபி 36, அந்த 3 வருஷம் எதை அடையாளப்படுத்துது சொல்ல முடியுங்களா?
நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? புறஜாதியாரின் காலங்கிறது 1914. அது இல்ல, இங்க வந்து நம்முடைய மூத்த சகோதரர் இதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து புறஜாதி பட்டணங்களுக்குள்ள போகாதீங்க, சமாரியா பட்டணங்களுக்குள்ளேயும் பிரவேசிக்க வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள்னு சொன்னார் இல்லையா? அந்த இஸ்ரேல் வீட்டார் இடத்துல போய் அப்போஸ்தலர்கள் ஊழியங்கள் செஞ்சாங்க. அந்த ஊழியங்கள் செஞ்ச காலப்பகுதி தான் வந்து 3.5 வருஷம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது 3.5 வருஷம். புறஜாதிகள் மத்தியில், அதாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு கிரேஸ் பீரியட் 3.5 வருஷம், மொத்தம் 7 வருஷம். அந்த 3.5 வருஷம் அவங்க போய் அப்போஸ்தலர்கள் வேலை செஞ்சாங்க. அங்க அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. இங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க, இதோ நாங்கள் புறஜாதி பட்டணங்களுக்கு போறோம்னு சொல்லி போனாங்க இல்லையா? அது 36. அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதுதான் கிபி 36 நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் புறஜாதிகள் பட்டணங்களுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. சோ இங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தான் வந்து வேத வாக்கியங்கள் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, உங்களுக்காக தான் எல்லாமே தேவன் கொடுத்தாரு, ஆனா நீங்க அதை தள்ளிட்டீங்க, அதை வந்து இது பண்ணிட்டீங்க, இதோ நாங்கள் புறஜாதி பட்டணங்களுக்கு போறோம்னு அவர் சொல்லிட்டு போன அந்த டைம் இருக்கு பாத்தீங்களா? அது கரெக்டா கிபி 36. அங்கிருந்து ஒரு 34 வருஷங்கள் கழிச்சு கிபி 70வது வருஷம் வருது. அந்த 70வது வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்தது? 34 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டது 36. அதுக்கப்புறம் 34 வருஷங்கள் தேவன் வந்து அவங்களை வந்து டிஸ்டர்பே பண்ணல. 34 வருஷம் விட்டுட்டு கிபி 70 தான் தீர்த்துராயன் இஸ்ரேல் மேல படையெடுத்து வந்து அவங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, உலகம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, அதான் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. இங்க நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவிய முதல் வருகை ஞானஸ்தானம் எடுக்கும் போது நிந்தையை புரட்டி போட்டார். ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்த வருஷம் தான் 29. தேவனுடைய வீடு 33. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? அதுதான் கிபி 33. அதுல இருந்து 3.5 வருஷம் யூதர்களுக்கான பிரசங்கம் நடந்தது. அதுல யூதர்கள் கேட்கல, அங்கதான் சபிக்கப்பட்டாங்க. இல்ல, நாங்க புறஜாதி பட்டணத்துக்கு போறோம், உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த டைம் தான் வந்து கிபி 36. அங்கிருந்து 34 வருஷங்கள் கழிச்சா கிபி 70 இஸ்ரேல் ஜனங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. சோ இதே மாதிரிதான் 2ஆம் வருகையிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எப்ப தெரியுங்களா எழுதுறாரு? இந்த வால்யூம்ஸ் அவர் எழுதும்போது, அந்த செகண்ட் வால்யூம் அவர் எழுதும்போது 1886வது வருஷத்தை அந்த வால்யூம்ஸ்ல எழுதுறாரு. அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். சோ அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கவில்லை. அதனாலதான் அந்த காலப்பகுதியிலிருந்து நிறைய சகோதரர்கள் பின்மாற்றம் அடைஞ்சாங்க, இடரல் அடைஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வந்து இடறி போயிட்டாங்க. அதாவது ரசூல் பத்ருடைய காலத்துக்கு பின்னாடி அவர் சொன்ன கால கணக்கு நிறைவேறல. அந்த மாதிரி 1914வது வருஷம் அந்த மாதிரி வந்து எப்படி இங்க நடந்துச்சோ அதே மாதிரி உலகத்துல சபையுடைய வாய்ப்பு முடிஞ்சிரும் சொல்லி பிரதர் எழுதினார். பிரதர் எழுதின அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. சரி, இந்த கிமு கிபி அதையே 29 ஒரு வருஷம் வித்தியாசம் வருதுல. இயேசு கிறிஸ்து 30 வயசா இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்தார் இல்லையா? ஆனா அந்த வருஷம் என்ன வருஷம்? கிபி 29வது வருஷம். கிபி 29வது வருஷத்தை இயேசு கிறிஸ்து 30வது வயசுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இருந்ததான கணக்கு. எப்படி எப்படிங்க சார்? எப்படிங்க? கிமுல ஆரம்பிச்சு கிபி, கரெக்டுங்க. கிமுல ஆரம்பிச்சு கிபில போகுது இல்லையா? சோ இந்த கால கணக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரித்திரத்துல அதை முக்கியமா கவனிக்கலாம். கிமு கிபி எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க, இப்படி ஒரு இது இருக்குன்னா இதுதான் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1ங்கிறது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நம்ம எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு 1. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? கிமு 1ன்னு சொல்லலாம், கிபி 1ன்னு சொல்லலாம். கிமு 1ன்னு சொல்ல முடியும், கிபி 1ன்னு சொல்ல முடியும். சரி, இப்ப கிபி நம்ம கணக்கு போடும்போது பாருங்க, இப்படி நம்ம கணக்கு போடுவோம். இப்படியே வந்துட்டு நம்ம இன்னைக்கு 2026 கிபி 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லி அப்படியே வந்து இன்னைக்கு 2026 வந்திருக்கோம். இந்த கணக்கு நம்ம ஈஸியா போட்டுருவோம். கிமுவை நம்ம எப்படி தெரியுங்களா கணக்கு போடுவோம்? மைனஸ்ல, ரிவர்ஸ்ல கொண்டுட்டு போவோம். அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருந்து ரிவர்ஸ்ல கொண்டு போவோம். கரெக்டுங்களா? அப்படி கொண்டு போகும்போது இங்க 1 இருக்கு, 0ங்கிற வருஷம் கிடையாது. ஜீரோன்னு ஏதாவது, ஜீரோக்கு ஏதாவது வேல்யூ இருக்குங்களா? 0ன்னு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருந்தா தான் ஜீரோக்கு வேல்யூ. வெறும் 0 வந்து என்ன இல்லைன்னு ஒரு வேல்யூவே இல்லை. அதே மாதிரிதான் 0ங்கிற ஒரு வருஷம் கிடையாது. எந்த வருஷம் இருக்குன்னா நம்மளுக்கு 1 இருக்கு, கிமு 1. அதை எப்படி சொல்லலாம்னா கிபி 1ன்னு சொல்லலாம், கிமு 1ன்னு சொல்லலாம். ஆனா ரிவர்ஸ்ல போகும்போது பாருங்க, 2, 3, 4 ரிவர்ஸ்ல போய் 4128 வருஷங்கள் ரிவர்ஸ்ல போனா அங்க என்ன நடக்கும்? ஆதாமுடைய படைப்பு அங்க இருக்கும் ரிவர்ஸ்ல போனா. சோ அதுதான் கிபி, சாரி கிமு. சோ கிமு இப்படி கணக்கு போடணும், கிபி அப்படி கணக்கு போடணும். அப்படின்னா இந்த வந்து 1வது வருஷம் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னா 2வது வருஷம் வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு 1 வயசு. கரெக்டுங்களா?
3வது வயசு வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு 2 வயசு. சரிங்க. இப்ப நம்முடைய பிறப்பு அப்படி இல்லை. நம்ம பிறந்ததுல இருந்து 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம். உலகத்துல ஒரே ஒருத்தருடைய வயசு மட்டும் நம்ம அப்படி கணக்கு போட முடியாது. அவர் பிறந்ததுல இருந்து இது 1 வருஷம், அதாவது அந்த வருஷம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு கிளியரா பொருந்தாது. ஏன்னா அவருடைய பிறப்புல இருந்துதான் சரித்திரத்தையே அதாவது உலகம் பிரிக்குதுங்கிறதுனால இந்த இடத்துல இருந்து 1, 2, 3ன்னு வந்தா 29 வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை வயசு இருக்கும்? 30 வயசு இருக்கும். அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசா இருக்கும்போது கிபி 29வது வருஷமாக இருக்கும். பைபிள் எங்கேயுமே முரணா இல்ல, கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. சோ அதை தான் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அது என்னன்னா, இங்க ஒரு வருஷம் சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க, இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கில்கால்னு சொன்னா 1874 2ஆம் வருகையிலையும் இதே தான் நடக்கும். நிந்தையை புரட்டி, கில்கால்னு சொன்னா நிந்தையை புரட்டி போட்டேன். கரெக்டா 1874 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அவருக்கு பூமி மேல ராஜாதி ராஜாவாக வந்திருக்கிறார். முதல் வருகையில ஞானஸ்நானம் எடுத்தது ராஜாவாக, அதுதான் அபிஷேகம் பண்ணப்படுறது. ஆனா 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக அவர் வந்த வருஷம் 1874. அப்படின்னா அங்கிருந்து ஒரு 3 வருஷத்துல பெத்தேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். பெத்தேல் இருந்து எரிகோல ஒரு சம்பவம் நடக்கும். எரிகோல இருந்து யோர்தான்ல ஒரு சம்பவம் நடக்கும். சோ இந்த 3 வருஷத்தை கொடுக்கிறார். 1874 இருந்து 1878, 1878 இருந்து 1881, 1881 இருந்து 1914, மொத்தம் 34 வருஷங்கள். இது எதை அடையாளப்படுத்துது? நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இணையான யுகங்கள் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி முதல் வருகையில் இயேசு கிறிஸ்துக்கு அந்த 3 வருஷம் இருந்ததோ, இயேசு கிறிஸ்து வந்த உடனே உயிர்த்தெழுதல் நடக்காது. தன்னுடைய திருச்சபையை உயிரோட கொண்டு வர மாட்டார். 3 வருஷம் வெயிட் பண்ணி 1878 தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அந்த பூமியில அவர் செய்வார். அதான் தேவனுடைய வீடு. எப்படி முதல் வருகையில இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர்களுக்கு, அதாவது தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு பரிசுத்தாவியை கொடுத்தார் இல்லையா? கொடுத்தது எப்படி 3 வருஷம் கழிச்சு நடந்ததோ, அதே மாதிரிதான் 3 வருஷங்கள் கழிச்சு இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்றாரு. சோ 1878 இருந்து எப்படி 3 வருஷங்கள் யூதர்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கிடைச்சதோ, அதே மாதிரிதான் திருச்சபைக்கும் ஒரு 3 வருஷம் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். அதுதான் 1881. 1881 பிரதர் அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த கதவு அடைபடக்கூடிய அது அழைப்பு, அந்த பரம அழைப்பு அதோட முடிஞ்சிடும். அந்த 1870 1,44,000 பேருடைய அழைப்பு இருக்கு இல்லைங்களா? அது கரெக்டா 1881வது வருஷத்தோட முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் அப்படியே இருக்க மாட்டார். எப்படி யூதர்களுக்கு 34 வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுத்தாரோ, அதே மாதிரி 34 வருஷங்கள் ஒரு கிரேஸ் பீரியட் யாருக்கு இருக்குன்னா, புறஜாதிகள், அதாவது 1,44,000 பேருக்கும் இருக்கும். அது முடியும் போது 1914வது வருஷம் சபையுடைய வாய்ப்பை தேவன் இந்த பூமியில இருந்து எடுத்துருவார். 1,44,000 பேருடைய செலக்ஷன் முடிச்சிருவார். அதான் யோர்தான் சொன்னாலே நியாயம் தீர்க்கப்படுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அதைத்தான் நம்ம அந்த இதுல படிக்கிறோம். நிந்தையை புரட்டி போட்டேன், அதுவும் கரெக்டா பொருந்தும் பாருங்களேன். இது எப்படி 2ஆம் வருகைக்கும் பொருந்தும். தேவனுடைய வீடு இயேசு கிறிஸ்துடைய சபை, சரீரம் தான் சபை, அதுதான் தேவனுடைய வீடு. சபிக்கப்படுதல்ங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து அந்த வாய்ப்பு இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நியாயம் தீர்க்கப்படுறதுன்னா சபைக்கு, அதோட சபையையும் அந்த திரள் கூட்டம் இந்த இடத்துல கைவிடப்பட்டு அந்த நிலைமைக்குள்ள போயிருவாங்க. சோ இதைத்தான் நம்முடைய மூத்த சகோதரர் அவர் சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆனா இதுல நடந்த சம்பவங்கள் அப்படி எழுதும் போது அந்த காலப்பகுதியில் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுச்சு. பிரதர் எழுதின இந்த கட்டுரை ரொம்ப ஸ்பீடா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி, எதிர்காலத்துல இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் தன்னுடைய எல்லா விதத்தையும் தியாகம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாத்தையும் அவங்க விட்டு கொடுத்து ரொம்ப சீக்கிரத்துல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துடைய அந்த அழைப்பை முடியும்போ பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுற அந்த சம்பவத்துக்கு எல்லாரும் தயாரா இருந்தாங்க அந்த காலப்பகுதியில. சோ அதான் முக்கியமா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்ததுன்னா, யோர்தானுக்கு வந்தோன்னு பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? யோர்தான்ல பிரிஞ்சுட்டாங்களா? சம்பவத்துல படிச்சோம் இல்லையா? யோர்தான்ல பிரியல. யோர்தானுக்கே 2 பகுதி இருக்கு. யோர்தானுக்கு இக்கரை ஒண்ணு இருக்கு, யோர்தானுக்கு அக்கறை ஒண்ணு இருக்கு. நம்முடைய மூத்த சகோதரர் இதை தான் கொஞ்சம் கவனிக்கல. நம்ம யோர்தானுக்கு இக்கரைன்னு ஒண்ணு இருக்குது, ஆனா யோர்தானுக்கு இக்கரையில இவங்க எடுத்துக்கொள்ளப்படல. எளிய தேவன் எடுத்துக்கொள்ளல. எங்க எடுத்துக்கொண்டார்? யோர்தானுக்கு அக்கறையில போய் தான் எடுத்துக்கொண்டார். அப்படின்னா யோர்தானுக்கு இக்கரை தான் 1914. அப்போ 1914ன்னு சொன்னா 1914க்கு அப்புறம் வரக்கூடிய வருஷங்கள் தான் அந்த யோர்தான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே பாருங்க, ஒரு மேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1874 இது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை. இது அந்த சரீரமாகிய சபையுடைய முதல் உயிர்த்தெழுதல், அதாவது உயிர்த்தெழுதலையும் முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்த வருஷம்.
அதுல இருந்து 1881 அந்த டோட்டலா காலிங் வந்து அது முடிவு செய்யற அந்த வருஷம். அதுல இருந்து 34 வருஷம் 1914 சபை வாய்ப்பு முடியும். சபை வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் யோர்தானுக்கு இக்கரை. ஆனா யோர்தானுக்கு அக்கறைங்கிறது எத்தனை வருஷம்ங்கிறது நமக்கு தெரியவில்லை, நமக்கு தேவன் அங்க குறிப்பிடப்படவில்லை. இப்ப நாம் எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா 1914க்கும் இந்த சபை வாய்ப்பை முடிக்கிறதுக்கும் இடையில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? நாம இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த சம்பவத்தை தான் இப்ப வந்து நம்முடைய மூத்த சகோதரர் மூலமா தேவன் நமக்கு புரிய வச்ச விஷயம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நிழல் பொருள் சம்பந்தமான விஷயம். நல்லா கவனிங்க. இதுல வந்து 2 கேரக்டர் வராங்க. அந்த கேரக்டர் வந்து யார் யார் அப்படின்னா, ஒன்னு வந்து எலியா, இன்னொன்னு எலிசா. எலியா யாருக்கு அடையாளம்? திருச்சபைனா ஒட்டுமொத்த திருச்சபைக்கு அடையாளமா சொல்லாமா? 1874 இருந்து சபையுடைய நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்காரு. 1874 இருந்து எந்த சபை ஸ்டார்ட் ஆகுது? 7ஆம் சபை ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது 6 சபையினுடைய காலப்பகுதி முடிஞ்சிருக்கும், 7ஆம் சபையினுடைய காலம் தொடங்கி இருக்கும். அப்ப 7ஆம் சபையுடைய காலப்பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா எலியாவும் எலிசாவும் ஒரு டிராவல் அவங்க பண்ண போறாங்க. நல்லா கவனிங்க. எலியாங்கிறது சபையும், எலிசா தீர்க்கதரிசிங்கிறவர் அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு எலிசாங்கிறவர் திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக வேதம் சொல்லுது. இது 1874 வருஷங்களுக்கு பின்னாடி நடக்க போற சம்பவத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்கார். நல்ல கவனிங்களா. ஒரு கால கணக்கு பெந்திகோஸ்தே நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து தேவன் ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கல. அங்க அழைப்பு ஒரே அழைப்பு தான், சபையுடைய வாய்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சபையுடைய வாய்ப்பு தான் இங்க இருந்து 1874 வரைக்கும் டிராவல் பண்ணாங்க. அப்படின்னா சபைக்குள்ளேயே யார் யார் இருந்தாங்கன்னா 2 குரூப் இருந்தாங்க. ஒன்னு சபை வாய்ப்புக்கு போறவங்களும் இருந்தாங்க, திரள் கூட்டத்துக்கு போறவங்களும் இருந்தாங்க, 2ஆம் மரணத்துக்கு போறவங்களும் எங்கதான் இருந்தாங்க, சபைகளுக்குள்ள இருந்தாங்க. சோ இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி தான் வந்தாங்க. எங்க இருந்தா பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து டிராவல் பண்ணி கடைசி அவங்க எங்க வந்தாங்கன்னா 1874க்கு வந்திருக்கிறாங்க. இப்ப 1874 தான் தேவன் என்ன செய்யறாருன்னா, இதுவரைக்கும் ஒற்றுமையா இருந்த சபையை இங்கதான் பிரிக்கிறார். யார் யார? எலியாவையும் எலிசாவையும் தேவன் வெவ்வேறா பிரிக்கிறார். அதனாலதான் நம்ம அந்த சம்பவத்தை படிச்சோம். தேவன் எலியாவை மட்டும்தான் டிராவல் பண்ண சொல்றாரு. ஆனா எலிசா நான் கூடவே வருவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா எலியாங்கிற ஒரு சபைக்கு நிழல் அப்படின்னு சொன்னா, எலிசா யாருக்கு நிழலுங்க? திரள் கூட்டத்துக்கு நிழல். அப்ப திரள் கூட்டமும் யார் கூடயே தான் வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், சபை கூடவே தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. எப்பத்துல இருந்துன்னா 1878 இருந்து அவங்க டிராவல் பண்றாங்க உலகத்தினுடைய முடிவு வரை, சபையுடைய வாய்ப்பு முடிகிற வரை. இன்னும் சொல்ல போனா 7ஆம் சபையினுடைய முடிவு வரை. 7ஆம் சபைக்குன்னு தேவன் ஒரு காலப்பகுதி வச்சிருக்கிறார். அந்த காலப்பகுதி வரைக்கும் இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா நல்லா கவனிக்கலாம். 1874 இருந்து 7ஆம் சபையுடைய முடிவு வரைக்கும் இவங்க டிராவல் பண்ணுவாங்க. இதைத்தான் நம்ம பைபிள்ல படிச்சோம். கில்கால் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க டிராவல் பண்ணது. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கில்கால்னு சொன்னாலே, கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டிடுறேன், கில்கால்னு சொன்னாலே நிந்தையை புரட்டி போட்டேன். அதுதான் 2 வருஷங்கள் நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிறார். ஒன்று நிழல்ல, அதாவது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில கிபி 29, 2ஆம் வருகையில 1874 வருஷத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பெத்தேல்னு சொன்னா அது ஒரு 2 காலப்பகுதியை கொடுக்கிறார். தேவனுடைய வீடு அது கிபில், அதாவது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில 33வது வருஷமும், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில 1878. இது தெரியும் இல்லையா? திருச்சபையுடைய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல். சோ அதான் நம்ம படிக்கிறோம். இதைத்தான் வந்து தெசலோனிக்கருக்கு பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, உயிர்த்தெழுதல் அந்த 7ஆம் சபையில உயிர்த்தெழுதல் ஒரே உயிர்த்தெழுதல் தான். ஆனா அந்த ஒரு உயிர்த்தெழுதல் வந்து 2 வகையில இருக்கும். ஒன்னு இயேசு கிறிஸ்து வந்தோன்னே முதலாவது மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்துருவாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த வசனம் வாசிங்களேன். 1 தெசலோனிக்கர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அடுத்த வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இவங்க முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அந்த பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அப்படிங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை. இந்த 7ஆம் சபையில அப்போ இன்னும் சொல்ல போனா 1874 வரைக்கும் இருந்து மரித்து போன அந்த பரிசுத்தவான்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் 1878 உயிர் தெழுந்துருவாங்க. அப்புறம் பின்னாடியும் அந்த 7ஆம் சபை இருக்கு. அந்த 7ஆம் சபையில சபையும் திரள் கூட்டம் மறுபடியும் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சோ குறிப்பா கவனிக்கும் போது இது அந்த கடைசி கால சபையினுடைய ஒரு டிராவல். அதுதான் எலியாவும் எலிசாவும். இவங்க எங்க செய்யறாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கிட்ட போறாங்க. சோ இது நடந்தது என்ன அப்படின்னா பாருங்க, வாசிங்க 2 ராஜாக்கள் 2:23. அங்க சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வராங்க. இந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 33வது வருஷம் இயேசு கிறிஸ்து 33வது வருஷம் என்ன செய்யறாருன்னா, அவர் மரித்து உயிர் தெழுந்து 40 நாள் அவர்களோடு கூட இருக்கிறாரு. 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். 50வதுல தான் திருச்சபைக்கு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் 2ஆம் வருகையிலும்
இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டாலும் உடனே திருச்சபையை உயிரோடு எழுப்புறது இல்ல. 3 வருஷங்கள் வெயிட் பண்ணி 1878 தான் அவங்கள உயிரோடு அவர் எழுப்புவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். சரி, நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் ஓட்டிடுறேன். சோ இந்த எரிகோ பட்டணம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சபிக்கப்படுது. அது வந்து 1881 வருஷம் எப்படி வந்து முதல் வருகையில யூதர்களுக்கான அழைப்பு முடிஞ்சதோ அதே மாதிரிதான் திருச்சபைக்கான அழைப்பும் 1881 முடிஞ்சிரும் என்று சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொன்னார். சோ அந்த காலப்பகுதி. ஆனா அது அப்படி நடந்துச்சா அப்படின்னா அது நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு. அதுதான் ஏன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கணும். சோ அந்த வசனங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா யோர்தான். இந்த யோர்தான் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நியாயம் தீர்க்கப்படுதல். சோ 1914 வருஷத்தை அது அடையாளப்படுத்துது. பாருங்க, 14வது வருஷத்துல உலகத்துக்கான ஒரு நியாய தீர்ப்பு அதை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அர்மகதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதிக்குள்ள இந்த உலகம் வந்து கடந்து போயிடுச்சு. ஏன்னா அதுல இருந்துதான் நம்மளுக்கு முதலாம் உலகப் போர் நடந்த வருஷம் 1914 வருஷம். ஆனா 1914 வருஷத்தோட சபை வாய்ப்பு முடிஞ்சிரும்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொன்னார். ஆனா சபை வாய்ப்பு அங்க முடியல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, யோர்தான்ல இருந்து தான் ஒரு 50 தீர்க்கதரிசிகள் அங்க இருந்து அந்த காரியத்தை அவங்க பார்த்தாங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் முக்கியமான கட்டத்துக்குள்ள வரும். ஏன்னா இது வரைக்கும் படிச்சது நம்ம செகண்ட் வால்யூம்ல படிச்சிருப்போம். ஆனா இப்ப நம்ம படிக்க போற விஷயம் தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவம். அது என்னங்கறத நம்ம கவனிக்கலாம். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் எலியா, ஒருத்தர் எலிசா. 1914 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு எலியாவும் எலிசாவும் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஒரு யோர்தானை அடிக்கிறாங்க. யோர்தானால நியாயம் தீர்க்கப்படுதல் இல்லைங்களா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. யாருன்னா திருச்சபையும் திரள் கூட்டமும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப யோர்தான் 2 பிரிஞ்சு நிக்குது. இந்த யோர்தான்குள்ள 2 பேரும் கடந்து போறாங்க. அதுல எலியா எலிசா 2 பேரும் அப்படியே உள்ள போறாங்க. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா முக்கியமா கவனிக்கலாங்க. எலியா கிட்ட ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, எலிசா கிட்ட அந்த பொருள் இல்லை. என்ன இருந்துச்சுங்க? ஏன் அந்த சால்வை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எலிசா அந்த சால்வை வாங்கிட்டு தான் இவரும் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? இவர் வந்து யோர்தானை அடிச்சு இவர் அக்கறைக்கு கடந்து வந்தார். அப்படிங்கிறப்ப இந்த சால்வை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலியா கிட்ட இங்க இவங்க 2 பேரும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க, சபையும் திரள் கூட்டமும். அப்படின்னா இவங்க 2 பேரும் திருச்சபையுடைய அழைப்புக்குள்ள வந்தவங்க தான். இங்க தேவன் வந்து திரள் கூட்டம்னு தனியா ஒரு அழைப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வேதத்துல எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனா நல்லா கவனிக்கலாம், திருச்சபையுடைய அழைப்பு மட்டும்தான் 144 தான். ஆனா அந்த 1,44,000 பேர்ல உண்மை இல்லாதவர்களா இருக்காங்க இல்லையா, அந்த பகுதி அந்த ஜனங்களை தான் வந்து என்ன செய்யறாருன்னா தேவன் அந்த 1874 அப்புறம் அப்படியே பிரிக்கிறார். அப்படி பிரிக்கும் போது இவர்கிட்ட ஒரு சால்வை இருக்கு, ஆனா அவர்கிட்ட ஒரு சால்வை இல்ல. அப்படின்னா இந்த சால்வை எதை அடையாளப்படுத்தும்? ஏற்கனவே படிச்சிருக்கோம். சால்வை எதை அடையாளப்படுத்தும்? எலியா கிட்ட அந்த சால்வை இருந்துச்சு, எலிசா கிட்ட அந்த சால்வை இல்ல. எலியா கிட்ட இருந்த அந்த சால்வை எதை அடையாளப்படுத்தும்? வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போட்டு. பாத்தீங்களா, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். யாருன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட வசனம். இயேசு கிறிஸ்துனா யாருங்க? கிறிஸ்து சபையாகிய சரீரத்திற்கு தலை, நம்ம எல்லாம் சரீரம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்துக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சால்வை. அந்த சால்வை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பைபிள் சொல்லுதுங்க, அது ஒரு வைராக்கியம். அப்படின்னா சபையும் திரள் கூட்டமும் எதுல பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கவனிக்கலாம்னா பக்தி வைராக்கியத்துல பிரிஞ்சிடறாங்க. எலியா கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பயங்கரமான பக்தி வைராக்கியம். 1914 வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாமளே நம்மளை டிசைட் பண்ணலாம், நம்ம உண்மையாலுமே சபை தானா திரள் கூட்டம் தானா. சபையா இருந்தா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா சால்வை இருக்கும், திரள் கூட்டமா இருந்தா நம்ம கிட்ட சால்வை இருக்காது. சால்வைங்கிறது என்னன்னா ஒரு பக்தி வைராக்கியம், தேவன் மேல ஒரு பயமும் ஒரு பக்தியும் ஒரு வைராக்கியம் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ அவங்கதான் உண்மையான திருச்சபை. தேவன் இங்க அதை தான் பிரிக்க போற. அதுதான் யோர்தான். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, யோர்தானுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது பாருங்க, அந்த வைராக்கியத்தை எலியா கிட்ட இருந்துச்சு, ஆனா எலிசா கிட்ட அது இல்ல. சோ இப்ப இந்த எலிசா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்யணும்னா யோர்தானுக்கு அக்கறைக்கு போனா அவருக்கு அது கிடைக்கும், அந்த சால்வை கிடைக்கும். சோ அப்ப யோர்தானுக்கு இக்கரைங்கிறது 1914னா யோர்தானுக்கு அக்கறைங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? நீங்க சொல்லுங்களேன். 1914 இக்கரை, அடுத்தது அக்கறைங்கிறது தூக்கம் வருதுங்களா? பொங்கல் வேற சாப்பிட்டு வந்தோம், கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் வேற. யோர்தானுக்கு அக்கறைங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ஏதோ ஒரு காலப்பகுதியை அடையாளப்படுத்துது. ஆனா அந்த காலப்பகுதியை தேவன் என்ன பண்ணலன்னு இதுவரைக்கும் நமக்கு அவர் வெளிப்படுத்தல. சில சகோதரர்கள் சில காலக்கணக்கெல்லாம் சொல்றாங்க, ஆனாலும் கூட தேவன் வெளிப்படையா இன்னும் டீட்டெயில்டா நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை எதிர்காலத்துல தெரியும். ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அனுமதிக்கிறது இல்லைங்க. எதிர்காலத்தை கணிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு காலத்தை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா, அதை தேவன் நிறைய பேருக்கு வந்து தேவன் அதை கொடுக்கறது இல்லை. குறிப்பா சொல்லப்போனா நம்முடைய மூத்த சகோதரே பாருங்க, ஒரு காலப்பகுதி சொன்னாரு, அந்த காலப்பகுதி தவறா போயிருக்கு. அதனால அவர் வந்து தேவன் அங்கீகரிக்கலன்னு அர்த்தமாயிருமா?
அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் 7ஆம் சபையினுடைய தூதன் தான். அப்ப ஏன் அது வந்து தப்புன்னு தேவன் வந்து அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல வர்றாருன்னா, நாமளும் அந்த மாதிரி கணக்கு போட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நாம கூட என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் வாய்ப்பு இருக்கு, ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம், இன்னொரு 1 வருஷம் அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம தேவனுக்காக வேலை செய்யலாம்னு சொல்லி நம்ம மைண்ட் அந்த மாதிரி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேவன் என்ன செய்யறது இல்லைன்னா, எதிர்காலத்தை கணிக்கிற அந்த கால கணக்கு தேவன் நமக்கு கூட கொடுக்கறது இல்லை. ஆனா பிரதர் வந்து தீர்க்க தரிசனங்களை பேஸ் பண்ணி பிரதர் வந்து எழுதினார். அவர் தவறாலாம் எழுதல, கரெக்டா தான் எழுதினார். ஆனா தேவன் அது வந்து ஒரு தவறான ஒரு, அதாவது நம்மளால அதை ஏத்துக்க முடியாத காரணமா போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளும் ஃபியூச்சர்ல இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டாங்கிறதுக்கு தான். சோ ஏன்னா பிரதர் அசல் பிரதரை விட நம்ம வந்து அதிகமா படிச்சவங்க கிடையாது, நாலேஜ் உள்ளவங்க கிடையாது, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவர்களும் கிடையாது. அப்ப அவங்களே வந்து சில காரியங்கள் சொல்லும் போது சில காரியங்கள் தவறு வருதுங்கிறப்ப நாம கூட என்ன பண்ண முடியாதுங்க, அக்யூரேட்டா நம்ம சில காரியங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதான் முக்கியமா. இப்ப பாருங்க, இவங்க அக்கறைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த ஒரு வருஷம் இருக்கு, அது எந்த வருஷம் வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னும் அந்த வருஷம் வரல, ஏன்னா இன்னும் சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படல. ஆனா அக்கறைக்கு வந்த உடனே தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அங்க தேவன் அக்கினிமயமான ஒரு ரதம் வந்து எலியாவை எடுத்துக்கொள்ளுது. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக 2 பேரையும் பிரிச்சிருச்சு. இப்படி பிரிச்ச உடனே பாருங்க, திடீர்னு தேவன் அந்த சுழல் காற்றுல எலியாவை அங்க ஒரு பெரிய சுழல் காற்று கூட வருது. அந்த சுழல் காற்றுல அந்த அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளோட எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்ப அங்கிருந்து அவருடைய சால்வை கீழே விழுகுது. அந்த சால்வையை இப்ப எலிசா தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டார். சரி, எலிசாங்கிறவர் யாரு? திரள் கூட்டம். அப்ப திரள் கூட்டத்துக்கு என்ன வருங்க? என்ன வரும்? இன்னும் கொஞ்ச நாள்ல உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு வரணும். என்ன வரும்னா சால்வை வரும். ஃபர்ஸ்ட் அந்த சால்வை வரும். சபை வாய்ப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் திரள் கூட்டத்துக்கும் அதே பக்தி வைராக்கியம் வரும். எலியாவுடைய சால்வை, அந்த எலியாவுடைய சால்வைங்கிறது எலியா கிட்ட இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இருக்கு இல்லையா, திரள் கூட்டமும் காட்டுவாங்க. எப்ப காட்டுவாங்க அப்படின்னா, சபை வாய்ப்பு முடிஞ்ச உடனே காட்ட போறாங்க இந்த பூமியில. அதுதான் எலியா கையில இருந்த அந்த சால்வை எலிசாவுடைய கைக்கு வந்துருச்சு. இப்ப அதை எடுத்துட்டு தான் அவர் என்னன்ற அக்கறைக்கு வர. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டார். அந்த வஸ்திரத்தை கிழிச்சதை எதை அடையாளப்படுத்துதுன்னா, அதாவது மகா உபத்திரவ காலத்துக்குள்ள அவங்க மாற்றுறது. சபை வந்து ஏன்னா அங்க ஒரு சுழல் காற்று வந்துச்சு இல்லையா, சுழல் காற்று, அவர் வஸ்திரத்தை கிழிக்கிறது, இது எல்லாமே இந்த பூமியில நடக்க போற ஒரு மகா உபத்திரவ காலத்தை அடையாளப்படுத்துது. சபை வாய்ப்பு முடிஞ்சோன்னா நடக்கும். அதுல திரள் கூட்டமும் மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டும் போது இவர் என்ன செய்வார்னா, ஒரு முக்கியமான சாட்சி சொல்றார். யாருன்னா எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பத்தி ஒரு சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொல்றாருன்னு பாருங்க. அதாவது திருச்சபையை பத்தி திரள் கூட்டம் ஒரு சாட்சி சொல்லும். என்ன சாட்சி? வாசிங்க 2 ராஜாக்கள் 2:12. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினார். எப்படி புலம்பினாருங்களாமா? ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி புலம்பினாருங்களாம். அப்படின்னா எலியா எப்படி இருந்திருக்கிறாருங்க இந்த பூமியில? பாருங்க, ஒரு கேரக்டர் பார்த்தோம். அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா சால்வை இருந்தது. அந்த சால்வைங்கிறது பக்தி வைராக்கியம். கடைசி கால சபை கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். அதுதான் அந்த சால்வை. அதை நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டோம். அது மாத்திரம் இல்லையா, அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு எலிசா தீர்க்கதரிசி ஒரு சாட்சி சொல்றாரு எலியாவை பத்தி. எலியா இந்த பூமியில எப்படி இருந்தாரா, இஸ்ரேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி புலம்பினாருங்களாம். அப்படின்னா எலியா யாருங்களாமா? ரதமும் குதிரை வீரருமா இருந்தாருங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரதம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? ரதம்ங்கிறது யாரு? ரதமும் குதிரை வீரரும். ரதம் குதிரை இதெல்லாம் யாரு யூஸ் பண்றாங்க தெரியுங்களா? ராஜாக்கள் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் ரதமும் குதிரையும் அப்படிங்கிறது வந்து ராஜரீக உபதேசம். ராஜரீகத்துக்குள்ள இருப்பாங்க. யாருன்னா திருச்சபை. ராஜரீகத்தை பிரசங்கம் பண்றது இல்ல, ராஜரீகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த பூமியில அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா, ஒரு அக்கினிமயமான ஒரு குதிரைகளை போல. குதிரைகள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டாக்டரின். அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்திலையும் அப்புறம் அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். அந்த ரதம் அப்படின்னா இந்த பூமியில ஒரு ராஜாக்களை போலவே அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் எலியாவுடைய நிலைமை. எலியா இப்படி, அதனால எலிசா வந்து எலியாவை பத்தி ஒரு சாட்சி சொல்றாரு. நீ வந்து இஸ்ரேலருக்கு வந்து ஒரு குதிரையும் ரதமுமாய் இருந்தவரே. அப்படின்னா இந்த பூமியிலேயே திருச்சபை எப்படிதான் வாழ்ந்தாங்கன்னா, ராஜாக்களுக்குரிய தகுதியோட இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல எலிசா தீர்க்கதரிசி தான் சாட்சி சொல்ல போறாரு இந்த பூமியில. அப்படின்னா திரள் கூட்டம் வந்து ஒட்டுமொத்த உலகத்திலையும் சொல்ல போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே திருச்சபையுடைய லட்சம் இது முடிஞ்சிருச்சு. அவங்க ராஜரீகத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்க ஒரு ஆசாரிய கூட்டமா போயிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு மகாபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரசங்கத்தை யார் செய்வாங்கன்னா, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் திரள் கூட்டம் அது செய்யும். சோ இது பாருங்க, இது குறிப்பா யார் தான் செய்யறாங்க அப்படின்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்ணால பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கதான். அப்படின்னா கடைசி கால திருச்சபை இந்த பூமியில இருந்து போனதுக்கு அப்புறம் தான், அப்பதான் இவங்களுக்கு தேவன் அந்த ஆவியவே கொடுப்பார். அப்பதான் இவங்களுக்கு உணர்வாங்க, நம்ம கூட இருந்த சகோதரன் தான் அவரும் 144,000 பேர்த்துல ஒருத்தர் அப்படிங்கறது அப்பதான் இவங்களுக்கு உணரவே ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் இந்த பூமியில ஒரு நற்சாட்சியே சொல்ல போறாங்க நம்மளை பத்தி. சோ அதுதான் நம்ம படிக்கிறோம். அந்த
ஒரு சுழல் காற்று அப்படிங்கிறதும் ஒரு மகா உபத்திரவ காலத்தை அங்க அடையாளப்படுத்துது. சரி, அடுத்து எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? சரிப்பா, முடிஞ்சிருச்சு, உன் ஊழியத்தை நீ போய் பாருன்னு சொல்லி தேவன் சொல்லல. இவர் எடுத்துட்டு இவர் என்ன தெரியுங்களா செய்யறாரு? அந்த எலியாவுடைய சால்வை எடுத்துட்டு மறுபடியும் யோர்தான் நதி அடிக்கிறார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இவர் திரள் கூட்டமா வாழ்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். எல்லாரும் திரள் கூட்டம் ஆயிட முடியாது. திருச்சபையில் இருந்து திரள் கூட்டம் ஆயிட்டாங்க. சரி, திரள் கூட்டம் ஆயிடுச்சு, சரி ஓகே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி இல்ல, இவங்க மறுபடியும் யோர்தான கடந்துதான் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மகாபுத்திரவ காலத்துல எப்படி எலியா இருந்தாரோ அதே மாதிரி எலிசா இருந்து காட்டணுங்களாம். எப்படி காட்டணும்னா, அதே பக்தி வைராகியத்தை காட்டணும். அடுத்தது அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரேன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இவரும் இருந்து காட்டணும். அதுதான் யோர்தான மறுபடியும் இவர் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இவர் மறுபடியும் இவர் கடந்து போறாரு. இவர் உள்ள போய் அக்கறைப்பட போறாரு. அக்கறைப்பட்ட உடனே பாருங்க, அக்கறைக்கு வந்தோன்னா அங்க ஒரு குரூப் ஓடி வராங்க தூரத்துல இருந்து. எத்தனை பேர் ஓடி வந்தாங்க? யாருங்க இந்த 50 பேர்? சம்மந்தமே இல்லாம இவங்க ஓடி வந்து என்ன செய்யறாங்கன்னா, எலிசாவுடைய காலில் விழுந்துடுறாங்க. யார் இவங்க பாருங்க, வாசிக்கலாம். அதாவது தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி வந்து வணங்குறாங்க. யாருன்னா எலிசாவை. இந்த மாதிரி வந்து அப்படியே வணங்குறாங்க. யார் இந்த 50 தீர்க்கதரிசிகள்? யாரா இருக்கும்? மாம்ச இஸ்ரேலர் வந்து திரள் கூட்டத்துடைய காலில் விழுவாங்களா? அவங்களும் உபத்திரவ காலத்துல மாட்டி இருப்பாங்க, திரள் கூட்டமும் உபத்திரவ காலத்துக்குள்ள மாட்டி இருக்கும். எல்லாரும் உபத்திரவ காலத்துல இவங்க எப்படி வந்து இவங்க காலில் விழுக முடியும்? வாய்ப்பே இல்லை. உலக ஜனங்களுங்களா? உலக ஜனங்கள் திரள் கூட்டத்துடைய காலில் வந்து விழுகுமா? யாருங்க? பெயர் கிறிஸ்தவர்கள் வந்து விழுவாங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த மகா உபத்திரவ காலத்துல அழியிறதே அவங்கதான். பெயர் சபைகள் அத்தனையும் அழிஞ்சிரும். சோ அந்த மகா உபத்திரவ காலத்துல இல்லைங்களா, அது எல்லாம் அழிஞ்சிரும். அப்ப அவங்க வந்து எலிசாவுடைய காலில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் இவங்க? யாரா இருக்கும் அந்த 50 தீர்க்கதரிசிகள்? நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். யாரா இருக்குங்க? யார் தெரியுங்களா? நம்ம இந்த 2000 வருஷமா பாருங்க, சத்தியம் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே வருது. சத்தியத்தை கேட்ட எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்டாங்களா? ஒரு சில இடங்கள்ல நம்ம சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கும்போது, நாங்கெல்லாம் கிளாஸ் கேட்கும்போது பாத்தீங்கன்னா 250 பேர் கிளாஸ் கேட்டோம். திருப்பூர்ல நாங்க கிளாஸ் கேட்கும்போது 250 பேர். ஆனா கடைசியா ஞானஸ்நானம் எடுத்தது 30 பேர், 39 பேர் நாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது. அப்ப பேலன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்க? இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா அறுவடை வேலை நடந்துட்டே தான் இருந்துச்சு. இந்த 2000 வருஷமா நடந்துட்டே இருந்துச்சு இல்லையா? அப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சத்தியம் போயிருக்கு. ஆனா அந்த சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. உலகத்துல அவங்க திரும்பி போயிட்டாங்க. இவங்க தான் அதான் தூரத்துல நின்று பாக்குறது. பாருங்க, அடிப்படை சத்தியத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விசுவாசிக்கல. உடன்படிக்கை செய்யாம போயிட்டாங்க. உடன்படிக்கை செஞ்சவங்க 2 குரூப், ஒன்னு சபையும் ஒன்னு திரள் கூட்டம். இன்னும் மீறி போறவங்க 2ஆம் மரணம், அது வேற. ஆனா இவங்க உடன்படிக்கை செய்யாம இவங்க தூரத்துல நிக்கிறாங்க. தூரத்துல நிக்கிறதுனாலே தேவனுடைய திட்டத்தை விட்டு தூரமா நிக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை கேட்டு போயிட்டாங்க. சோ அப்படி கேட்டுட்டு போனவங்களுக்கு தேவன் அப்பதான் இவங்க வந்து என்ன செய்வாங்களா, ஒரு குரூப் எங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி சபை வாய்ப்பு முடிஞ்சிரும் இந்த மாதிரி பெரிய உபத்திரவ காலம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க தான் ஏத்துக்கலன்னு இவங்க யாரை தேடி வருவாங்கன்னா, நேரா திரள் கூட்டத்தை தேடி வருவாங்களாம். அதான் வந்து திரள் கூட்டத்துடைய காலில் வந்து விழுகிறாங்க. விழுந்தோன்னா அவங்க கேட்கறாங்க, நாங்க போய் எலியாவை போய் தேடட்டுமா, நாங்க போய் எலியாவை தேடட்டுமான்னு அவங்க போய் தேடுறாங்க. எத்தனை நாள் தேடினாங்க தெரியுங்களா? 3 நாள் தேடினாங்க. இந்த 3 நாள் எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா? இந்த 3 நாட்கள் எதை அடையாளப்படுத்துது? 3 நாள். தீர்க்க தரிசனத்துக்கு 1 நாள்னா 1000 வருஷங்களா? தீர்க்க தரிசனத்துக்கு 100 வருஷங்களா? தீர்க்க தரிசனத்துக்கு 1 நாள்னு சொன்னா 1 வருஷம். இப்ப 3 நாள் போய் தேடுறாங்க. அந்த 50 தீர்க்க தரிசிகள் போய் என்ன செய்யறாங்கன்னா, அப்படின்னா இந்த அடிப்படை சத்தியம் கேட்டாங்க. நம்ம கூட இருந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ சத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களை காணவே தேடுவாங்களாம். எத்தனை நாள் தேட போறாங்கன்னா 3 நாள் தேடுவாங்க. 3 நாள்னா தீர்க்க தரிசனத்துக்கு 1 நாள்னா 1 வருஷம், 3 நாள்னா 3 வருஷம். அப்படின்னா இந்த பூமியில் நடக்க போற 3ஆம் உலக யுத்தம், மகா உபத்திரவ காலம் 3 வருஷங்கள் நடக்கலாம். சபை வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷம். ஏன்னா நிறைய தீர்க்க தரிசனம் 3 நாளுக்குள்ளே அவர் வந்து மோவாபியினுடைய பெருமையெல்லாம் நான் ஒழிய பண்ணுவேன், நிறைய வசனங்கள் பைபிள் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 3 வருஷம் இந்த பூமியில ஒரு உபத்திரவ காலம் நடக்க போகுது. அந்த உபத்திரவ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் தேடுறாங்க, சபை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கடைசி எலிசா சொல்றேன், நான் தான் நீங்க போய் தேட வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா? சோ ஏன்னா அவங்க எங்க போயிட்டாங்கன்னா பரலோகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, பாடத்துடைய கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபை எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான சாட்சி சொன்னார் எலியாவை பத்தி. அவங்க எப்படி இருந்தாங்களா, ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சத்தியத்தை பேசுறவங்களா இல்ல, சத்தியத்தின்படி
வாழ்றவங்களா இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கதான் சபையும் திரள் கூட்டமும் பிரிக்கிற விஷயமே இதுதாங்க. சபை அதாவது அவங்க சத்தியத்தை கேட்டு இந்த பூமியில ராஜாக்களாவே வாழ்வாங்க. ராஜாவுடைய அத்தனை கேரக்டர் இங்க இருக்கும். ராஜாக்கள் இந்த பூமியில வாழ்ந்தா எப்படி வாழ்வாங்களா? ராஜாக்களுக்கு சிலதெல்லாம் மேன்மையான காரியம், ராஜாக்களுக்கு சில காரியங்கள் கேவலமான விஷயம், அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. சோ அப்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் திருச்சபை. ஆனா சிலர் எலிசா தீர்க்கதரிசி மாதிரி திரள் கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அப்படி வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா சத்தியத்தை மட்டும் கேட்டிருப்பாங்க. சோ நம்ம சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கைவிடப்படுவோம் மகா உபத்திரவ காலத்துல. ஆனா மகா உபத்திரவ காலத்துல சிம்பிளா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்மளும் யோர்தானை கடந்து வந்துதான் ஆகணும். மறுபடியும் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போய் நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டு நம்முடைய பக்தி வைராகியத்தை காட்டினா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும், திரள் கூட்டமா இருந்தா. ஆனா இப்பவே அந்த பக்தி வைராகியத்தை காட்டுறவங்களுக்கு தேவன் கொடுக்க போற விஷயம் என்னன்னா, ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் பரலோகத்துல. அந்த மகா உபத்திரவ காலம் முடியறதுக்கு, அதாவது ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே திருச்சபையை அவர் எடுத்துக்கிறார். அந்த அக்கினிமயமான ரதங்கள் மூலமாகவும் அந்த இதுல எடுத்துக்கிறார். சோ இந்த பாடத்தின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த காலப்பகுதியில் தான் இருக்கோம். 1914 இருந்து சபையுடைய செலக்ஷன் முடிகிற அந்த காலகட்டத்துக்கு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு 3 விஷயத்தை எதிர்பார்க்கிறார். ஒன்னு, எலியா கிட்ட இருந்தது என்னன்னா அந்த சால்வை. அந்த சால்வை நம்ம கிட்ட இருக்கா? அந்த சால்வைங்கிறது ஒரு பக்தி வைராக்கியம், அது நம்ம கிட்ட இருக்கா? தேவன் நம்மள அதை பார்க்க சொல்றாரு. 2வது விஷயம் என்னன்னா, அந்த குதிரையும் ரதமுமா இருந்தவரே அப்படின்னு சொன்னா, அந்த குதிரை ரதம், குதிரைங்கிறது நமக்கு தெரியலையா, டாக்டரின்ஸ், கேட்கிற சத்தியத்தின்படி வாழ்றது. அடுத்தது ரதம், இந்த பூமியில ராஜாக்களாக வாழ்றது. கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து இந்த பூமியிலேயே ராஜாக்கள் மாதிரி யார் வாழ்ந்தாங்களோ அவங்க தான் எலியா வகுப்பார். ஒருவேளை நாம அப்படி வாழ்றவங்களா இருந்தால் வரக்கூடிய அந்த மகா உபத்திரவ காலத்துக்குள்ள மாட்டாம ரொம்ப சீக்கிரத்துல தேவன் நம்மள அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்குவார். ஒருவேளை நம்ம அப்படி அதை உணராம நம்ம எப்பவுமே சத்தியத்தை கேட்டுட்டு நம்ம வெளியே போனோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த திரள் கூட்டமா போய் ஒரு மகா உபத்திரவ காலத்துக்குள்ள மாட்டுவோம். மாட்டினாலும் சிம்பிளாலாம் அங்க என்ன பண்ண முடியாதுங்க, திரள் கூட்டமா போயிடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அங்க போயும் அவங்க பக்தி வைராக்கியத்தை காட்டினா மட்டும்தான் அவர்களுக்கு திரள் கூட்ட வாய்ப்பை கொடுப்பார். கடைசி காலத்துல இருக்கக்கூடிய திரள் கூட்டத்துக்கு இதுதான் வாய்ப்பு. ஆனா 2000 வருஷமா இருக்கிற திரள் கூட்டத்துக்கு அது இல்ல, கடைசி காலத்துல இருக்கிற அந்த திரள் கூட்டத்துக்கு இதுதான் விஷயம். நம்மளும் போய் அந்த பக்தி வைராக்கியத்தை காட்டினா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியும். அப்படிங்கறதுதான் இந்த பாடத்தின் வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சோ நம்ம சொன்ன விஷயங்கள், வசனங்கள் எல்லாமே வசனத்தின்படி நம்ம பேசிட்டோம். சோ ஒருவேளை இது தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்திருந்தா நம்ம எடுத்துக்கலாம், அல்லது தேவனுடைய திட்டத்துக்கு மாறா இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க சொல்லுங்க, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.